வணக்கம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காய் நான் 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாமா எல்லா வெண்டைக்காவையும். இப்போ வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இது எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காயில் வலு நல்லா போகிறதுக்காண்டி வெறும் பாத்திரத்தை வச்சு நல்லா ஹையில் வச்சுடுங்க. ஹையில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. அதோட வலு நல்லா போயிடும். குழம்பு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதே மாட்டம் நல்லா வதக்கிடுங்க. ஹையில் வச்சுக்கோங்க. ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சும்மா வெறும் பாத்திரத்தில் சேர்க்கணும். இப்போ அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஆயில் சூடானது கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், நான் ஒரு 20 சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸில் 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான உப்பு. இப்போ நமக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டேபிள் கரண்டி அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் கரண்டி அளவுக்கு தனியாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இன்னும் குழம்பு பத்தாது. இப்போ நல்லா கிண்டிட்டுங்க. இவன பிறகு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நமக்கு நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு கொதி வந்ததும் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக சூப்பராக குக்காயி எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.